முருகனின் மயில் இன்றும் வாழும் 3 கோவில்கள். உங்களுக்கு பிடிச்ச முருகன் கோயில் எதுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. முதல்ல திண்டுக்கல் மயில் கோயில். இது முருகன் மயிலுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனி கோயில். இந்த கோயில் தான் முருகனோட உண்மையான மயில். மிகப்பெரிய ஒரு சிவப்பு நிறத்துல, அதோட கண்கள் மஞ்சள் நிறத்துல காட்சி அளிக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மயில் இந்த கோயில வாழ்ந்து வருதாமா. இரவு நேரம் முழுக்க அந்த மயில் கத்துற சத்தம் அந்த ஊர்ல இருக்கிற பலருக்கும் கேக்குதான். அது மட்டும் இல்லாம இந்த கோயில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பறவையோட கால் தடங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ரெண்டாவது மயிலம் முருகன் கோயில். இந்த ஊரோட பேரு மயில் வாழும் இடம் தானாமா. அதாவது முருகனோட மயில் வாழும் இடம் தான் இந்த கோவிலாம். இந்த கோயில் சன்னதியில இரவு நேரம் முழுக்க மயிலோட சத்தம் ஏகப்பட்டது கேக்கு. இந்த கோவிலோட சன்னதியில அந்த மயில் ஒரு ஆவி, அதாவது ஒரு புனித ஆன்மாவா அந்த கோயில் சன்னதியில வாழ்ந்து வருதாமா. அதுக்கு உருவமே கிடையாதாமா. அந்த உயிர் ஆன்மா மட்டும் அந்த ஆன்மாவா அந்த கருவறைக்குள்ளேயே அந்த மயில் வாழ்ந்து வருதாமா. முருகனுக்கு கரெக்டா ஆரத்தி எடுக்கும் போதெல்லாம் அந்த மயில் கத்துற சத்தம் மயில கேக்குதான் பூசாரிக்கு. ரெண்டாவது சுவாமிமலை முருகன் கோயில். இந்த கோயில ஏகப்பட்ட மயில்கள் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய உருவத்தோட சிவப்பு கலர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மயில் இருக்காமா. அந்த மயில் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மயிலுக்குமே தலைவனமா, அதாவது முருகனோட வாகனமா. அந்த மயிலை பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அவங்க தான் வணங்கிட்டு இருக்காங்களாம்.